ஹாய் ஒருவன் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உங்களோட கிராமர் 6 மார்க் 5 கொடுத்து 3 எழுத சொல்கிறாங்க. இதில் பஞ்சுவேஷன், ஜம்பிள் சென்டென்ஸ், அப்புறம் ஆக்டிவைஸ் பேசிவ், இன்டெரக்ட், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இப்போது ஆக்டிவைஸ் பேசிவைஸ் கரெக்டாக எழுதுன மாதிரி நான் சொல்லித்தரேன். இதில் ஒரு ட்ரிக்கியான மேட்டர் இருக்குது. இப்போ நான் போய் டென்சஸ்ஸு அதெல்லாம் உங்களை பார்க்க சொன்னால் சில பேருக்கு தெரியாது. நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஓகே. இப்போது ரொம்ப முடியாத பசங்களுக்கு அதில் மார்க் போகுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சில வித்தைகள் சொல்லித்தரேன், அது ஃபாலோ பண்ணுங்கள். சில ஜென்ரலான டேர்ம்ஸும் சொல்லிடுறேன். நம்ம டென்சஸ் எல்லாம் கற்றுக்கணுன்னா ஒழுக்கமாக நீங்கள் ஒரு வருஷம் நல்லா படித்து கற்றுருந்துக்கணும். பாருங்கள், இவ்வளோ டென்சஸ் இருக்குது, அது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும். பட் இப்போ நம்ம பார்த்துக்கிற டைம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணோம், ஆக்டிவைஸ் பேசுவேன் நான் சொல்கிறத மட்டும் படிச்சிங்கன்னா 2 மார்க். அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன் நான் சொல்லித்தரேன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கும் 2 மார்க். ஜம்பிள் சென்டென்ஸ் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம், ஆனால் ஒன்று நல்லா கேட்டுருவோம், ஒன்று ஒரு மாதிரி கேட்டுருவான், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் சொல்கிறேன், எந்த பேஜில் பார்க்கணும் அப்படின்னா அதை மட்டும் ஒரு 10 பார்த்துருக்கோம், வந்தால் எழுதுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ 6 மார்க் அடிக்கிற மாதிரி இப்போ சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் டென்ஷன் பார்க்குறீங்கன்னு லைக் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் நைட் வீடியோ கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது, கிராமர் வீடியோ கேட்டிங்க, அதனால் போட்டேன். ஸோ இப்போ ஆக்டிவைஸ் பேசிவ் வாய்ஸ் பாருங்கள். சேஞ்ச் சப்ஜெக்ட் இன்ட்டு ஆப்ஜெக்ட். எப்போவுமே ஆப்ஜெக்ட்டும் சப்ஜெக்ட்டும் மாற்றிக்கணும். அதாவது சப்ஜெக்ட்டு முன்னாடி இருக்கும், ஆப்ஜெக்ட் பின்னாடி இருக்கும். இதை இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க, அதுதான் ஃபஸ்ட்டு இது. அதாவது பேசிவாக மாற்றணும்னா, இப்போ பேசிவாக மாற்றணும்னா 2-3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசு பை அதிகமாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அது பேசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது, பட் ஒரு ஹிண்ட் இது. வாசு பை யூஸ் பண்ணலன்னா ஆக்டிவ், இது ஒரு ஹிண்ட்டு தான். ஸோ சேஞ்ச் இன்ட்டு டென்ஸ் ஃபார்ம், இந்த டென்ஸ் ஃபார்ம் தெரியலனா பரவாயில்ல. ஆட் பை, பேசிவ் வந்துச்சுன்னா பை ஆட் பண்ணிக்கோங்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாற்றிக்கோ, சப்ஜெக்ட் இன்ட்டு ஆப்ஜெக்டாக இருக்கும்போது ஆப்ஜெக்ட் இன்ட்டு சப்ஜெக்டாக மாற்றிக்கோ அப்படிங்கிறாங்க. இப்படி தான் ஆக்டிவ் பேசிவாக மாறும்போது இப்படி தான் மாற்றணும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேமுக்கு நேம் தான், தேக்கு திம்மு, இட்டுக்கு இட்டு தான். ஸோ அந்த மாதிரி மாற்றணும். ஸோ 2-3 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம புக்கில் இருக்கிறதே பார்த்துருவோம். இப்போது இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். த போயம் ரிங்ஸ் தி பெல், பியான் ரிங்ஸ் தி பெல், த பில் இஸ் ரேங்க் பை பியான். ஸோ இதுதான் பேசிவ் வாய்ஸ், பை போட்டு அந்த சொல்கிற மாதிரி. த கேட் ட்ரங்க் தி மில்க், த மில்க் வாஸ் ட்ரங்க் பை தி கேட். அந்த வேர்பை மாற்றுறாங்க பாரு, ட்ரங்க் அப்படிங்கிறது ட்ரங்க் அப்படிங்கிறது ட்ரங்க்குன்னு மாற்றுறாங்க. இது ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ் டேக் தி புக், யூ ஆர் ரெக்வஸ்ட் டு டேக் தி புக். ரெக்வஸ்ட்டுன்னு இப்போ ரெக்வஸ்ட்னாலே முன்னாடி அட்வைஸ் பண்ணுற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். அட்வைஸ் சென்டென்ஸ், க்ளோஸ் தி டோர், லெட் தி க்ளோஸ் டோர் பி க்ளோஸ்டு. இது அவ்வளோ கேட்க மாட்டாங்க. இன்ட்ராகேட்டிவ் டைப், ஹூ ரோட் திஸ் புக், பை ஹூம் வாஸ் திஸ் புக் ரிட்டன் அப்படி எழுதலாம். ஹூ வாஸ் திஸ் புக் ரிட்டன் பை அப்படின்னு எழுதலாம். சரி, என்ன தான் உனக்கு புரியலன்னா நான் சொல்கிறத மட்டும் பாரு. இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இதில் பாருங்கள், இது பேஜ் நம்பர் 14 உங்கள் புக்கில். இந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்குறாங்க. இதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, 10 கொஷின் இருக்குது. அப்புறம் இங்கே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஒரு 4 இருக்குது, இதையும் பார்த்துக்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் இன்ட்டு பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்குது, இந்த 12. இதுலேருந்து தான் ஒன்று கேட்குறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன் தர முடியாது. இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள், இதையெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ். மெனி, அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்று, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்று. அப்போது மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை மேனேஜர். புரிஞ்சுதா? மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் அப்பாயிண்டட் பை வேர் அப்பாயிண்டட் பை தி மேனேஜர். இது அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும் பாருங்கள், இது ஆல்ரெடி கேட்டது தான். அவர் ஆர்மி ஹேஸ் டெஃபீட்டட் தி எனிமி, த எனிமி வேர் டெஃபீட்டட் பை ஆர்மி, அவர் ஆர்மி, இந்த மாதிரி. ஸோ அடுத்து ரோசி வில் சால்வ் தி ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ அந்த ப்ராப்ளம் முன்னாடி போயிடும், ரோசி பின்னாடி போயிடும். த ரோசி பார்த்திங்கன்னா வில் பி சால்வ் தி ப்ராப்ளம். த ப்ராப்ளம் வில் பி சால்வ் பை ரோசி. The problem will be solved by ரோசி. சரியா? ஸோ அடுத்தது, மில்டன் வேர் பீயிங் டேக்கன் டு பிரிசன் பை தி போலீஸ். ஓகேவா? த போலீஸ் வேர் டேக்கன் தி மில்டன் டு பிரிசன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி மாற்றணுங்கிறது பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன்ட்டு வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, என்ன வாய்ஸ்ன்னு சொல்லலை. அப்போ இது ஆக்டிவாக பேசிவான்னு ஃபஸ்ட் பாருங்கள். இது பேசிவில் இருக்குது, ஆக்டிவாக மாற்றணும், அதான். ஸோ த சேல்ஸ்மேன் ஆன்சர் ஆல் தி கொஷின்ஸ் பேஷண்ட்லி. All the questions were answered patiently by salesman. All the questions were answered patiently by the salesman. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் டென்சஸ் எல்லாம் மாற்றுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஏதுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஓரளவுக்கு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ ஆர் மேக்கிங் ஏ கேக் நோ.
இது ஒரு வேறு மாதிரி வரும் பாருங்க. எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும். அண்ட் இங்கே இருக்க இன்டராக்டிவ் சென்டென்ஸ் இந்த 4 பார்த்துக்குங்க. அண்ட் ப்ளீஸ் கால் இம் டு ஒன்ஸ். இங்கே பாருங்கள், இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. கோ ஃபார் எ ஜாக் ஏர்லி இன் தி மார்னிங். யூ ஆர் அட்வைஸ்ட். இது வந்து ரெக்வஸ்ட் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தானே. யூ ஆர் அட்வைஸ்டு டு கோ ஃபார் எ ஜாக் ஏர்லி இன் தி மார்னிங். ஸோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அதுதான் நோபடி ஷுட் வயலேட் தி ரூல்ஸ். நோபடி ஷுட் வயலேட் தி ரூல்ஸ். இப்போ இது பேசிவாக மாற்ற சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த ரூல்ஸ் ஷுட் நாட் பி வயலேட்டட். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டம். அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ப்ளீஸ் டூ நாட் வாக் ஆன் தி கிராஸ். ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு வாக் ஆன் தி கிராஸ். இது வந்து ப்ளீஸ் ரெக்வஸ்ட் சென்டென்ஸ். ஸோ ரெக்வஸ்ட் சென்டென்ஸ் அட்வைஸ் சென்டென்ஸ்னால் முன்னாடியே ரெக்வஸ்ட் அட்வைஸ்ட்டு வந்துடும். அடுத்தது வில் யூ ஹெல்ப் மீ. அது அவ்வளோ கேட்க மாட்டான். வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ. பற்றியா, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் கால் இம் அட் ஒன்ஸ். யூ ஆர் ப்ளீஸுங்கிறது ரெக்வஸ்ட். அப்போ யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் இம் அட் ஒன்ஸ். ஓகேவா? ஒன்றும் இல்லை, 2 ஆட் பண்ணிக்க. யூ ஆர் ரெக்வஸ்டட் அப்படின்னு போட்டு 2 ஆட் பண்ணிக்க. ப்ளீஸ் கால் இம் அட் ஒன்ஸ். சாரி, கால் இம் அட் ஒன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2 ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. பார், நோ ஒன் இஸ் பாரோயிங் தி நாவல்ஸ் ஃப்ரம் தி லைப்ரரி. த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் தி லைப்ரரி. இது வேறு மாதிரியும் எழுதலாம். பட் இப்போ நான் சொன்னதே ஒரு டைம் நல்லா பாருங்கள். இந்த 20 கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கன்ஃபார்மு. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரியாதவங்க மனப்பாடமாக பண்ணிட்டு போயிரு, கண்டிப்பாக ஒரு 2 மார்க் எழுதலாம். அடுத்து பஞ்சுவேஷன் பார்த்துடலாம். ஸோ பஞ்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று இதுதான். இந்த மினி மெட்டீரியல் நான் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இந்த மினி மெட்டீரியலே 2 மார்க்லாம் அம்சமாக இருக்கும். சரியா? லாஸ்ட் டே நைட் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கின் 2 மார்க்லாம் கேட்டிங்கன்னா அது இதில் இருக்குது. அது படித்தாலே போதும். சரி, இதெல்லாம் தான் பஞ்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ வாக்கியத்தில் முதல் எழுத்து மனிதர்கள் பெயர், கடவுளை குறிக்கும் வார்த்தைகள் மற்றும் ஐ போன்ற வார்த்தைகள் முதல் எழுத்துக்கள் வந்தால், முதல்ல இதெல்லாம் வந்துச்சுன்னா அது கேபிட்டல் லெட்டர் போடணும். அவ்வளோதான். மை காட் அப்படிங்கிறது கடவுளை பற்றி என்ன சொல்கிறாங்க. இப்போ மை காட் ரெண்டுமே கேப்ஸ். ஸோ அதே மாதிரி வாக்கியத்தில் இறுதியில் ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த வாக்கியத்தில் விச்சு வாட்டு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது கொஸ்டின் மார்க் போடணும். அடுத்தது வாக்கியத்தில் செட்டுன்னு வந்தால் அங்கே ஒரு கமா போடணும். செட்டுன்னு வந்தால் அங்கே கமா போடணும். சரியா? அடுத்து போன்ற வார்த்தைகள் இருந்தால் அதற்கு பிறகு தொடங்கும் வார்த்தைகள் செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இன்வெர்டட் கமா போடணும். செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற அந்த சென்டென்ஸ்க்கு ஃபஸ்ட்லேயும் இப்படி இன்வெர்டட் கமா போடணும். வாக்கியத்தில் அப்ரிவேஷன் வந்தால் அது கேபிட்டல் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி. அடுத்து ஷார்ட் அண்ட் ஃபார்ம் வந்தால், அதாவது அப்பாஸ்ட்ரபி போட வேண்டும். ஷார்ட் அண்ட் ஃபார்ம்னா காண்ட்னா கேண்ட், இல்லைனா இல்லை, அந்த மாதிரி அப்பாஸ்ட்ரபி போடணும். மேலே இந்த அப்பாஸ்ட்ரபி. அடுத்த வாக்கியத்தில் ஹோ, அலஸ், குரே, பிராவோன்னு வந்தால் எக்ஸ்க்ளமேஷன் போடணும். இந்த மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் தான் இப்போ சொல்கிறாங்க. பாருங்கள், இதே வந்து பாருங்கள். த டீச்சர் செட் டு தி ஸ்டூடெண்ட் பிராவோ வெல் டன். அப்போ த டீச்சர் செட் டு தி ஸ்டூடெண்ட் முடிஞ்சு. செட் டு தி ஸ்டூடெண்ட், செட்டுன்னு வந்த இடத்துல கமா போட சொன்னீங்க. சரி, இது வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க, அதனால் இங்கே கமா போடணும். அடுத்து இந்த வாக்கியத்தை தான் நான் இன்வெர்டட் கமா போட்டுட்டு ஹரே, ஹுரே, பிராவோ அப்படிங்கிறது கரெக்டு தான். அது ஹுரேவாக மாற்றிக்கலாம், பிராவோன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே தானே? ஸோ இதே மாதிரி இங்கேயும் 2 எக்ஸாம்பிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே. பஞ்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் நீ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு லெட்டர் எப்பவுமே கேபிட்டல் எழுது, லாஸ்ட்டுக்கு ஃபுல் ஸ்டாப்பு. இது 2க்கு மேண்டரி. செட்டுன்னு வந்தால் கமா போட்டுரு, அங்கேருந்து இன்வெர்டட் கமா ஸ்டார்ட் பண்ணிடு, இங்கே முடிச்சிரு. அவ்வளோதான். ஏதாவது ஃபுல் ஃபார்ம் வந்தால் அது கேபிட்டல் லெட்டரை போடு. இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் யூஆர் அப்படிங்கிறது யூஆர்னு எழுதணும். ஹோ அப்படிங்கிறது எக்ஸ்க்ளமேட்டரி. ஐ எம் ஆஸ் பாரு, இதில் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். ஐ எம் ஸோ ஹாப்பி டு மீட் யூ சார், இதில் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 எக்ஸாம்பிள் புக்கில் இருக்கிறதே பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ இந்த பிடிஎஃப் தரேன், இதை படித்து பார்த்து ஒழுக்கமாக போட்டுப்பார், கண்டிப்பாக கரெக்டாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இந்த விஷயமெல்லாம் ஃபாலோ பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சுவேஷன் அப்போ 2 கொஷின் ஆச்சு. நீங்கள் ஜம்பிள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸ் பார்த்துடலாம். ஜம்பிள் சென்டென்ஸு ஈஸி தான். ஸ்லெப்ட் பட் ஆன் ஜிக்ஸாக் அன்டிஸ்டப்ட், பட் ஜிக்ஸாக் ஸ்டெப்ட் ஆன் அன்டிஸ்டப்ட். இது கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இந்த மாதிரி பெருசாக இருக்குது. ரிட்டன் சிஸ்டம், டெலிஃபோன், ஐ அபவுட் பேங்கிங் யுவர் கம்ப்ளைண்ட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கடினம். அதனால் நீங்கள் ஜம்பிள் சென்டென்ஸ் பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம். நீங்கள் அதை வச்சுக்கோங்க ஆப்ஷனில். பட் என்ன கேட்டால் சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸ் பார்க்குறது நல்லது. என்னென்னு பார்த்தலாமா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பாருங்கள். காம்பவுண்ட்னா 2 இதை இணைக்கிறது, 2 சென்டென்ஸை இணைக்கிறது. ஓகேவா? காம்பவுண்ட்னா சேர்க்கறது. காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான். சிம்பிள் அப்படிங்கிறது இங்கே ஜாயின் பண்ணுறது, அதுவும் ஜாயின் பண்ணுறது தான். சிம்பிளாக எழுதணும், அதுதான்.
உங்கள் பாஷையில் சொல்ல போனால். ஸோ சிம்பிளில் இப்போ நான் சொல்கிறது மட்டும் வச்சுக்கோங்க. ஆணுன்னு வந்தால் ஆஸ் சூன் as, இங்கே வென்னு அண்டு. அடுத்தது பிஃபோர் தான் அண்ட் தென்னுன்னு எழுதலாம் அதுக்கு பதில். அடுத்தது இங்கே வந்து சிம்பிளுக்கு வந்து ஆஃப்டர் அண்ட் தென்னு எழுதலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பிகாஸ் ஆஃப், அக்கௌண்ட் ஆஃப், ஓவிங் டூன்னு வரும். இங்கே பிகாஸ், ஆஸ், சின்ஸ், அண்ட் சோன்னு வரும். இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப்னு எழுதலாம். இது அன்லெஸ்ன்னு எழுதலாம். முன்னாடி இஃப்னு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஒன்லி ஜாயின் பண்ணுற இடத்துல தான் வரும். அதனால அண்டுன்னு போட்டிருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப் எழுதலாம். தோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பட் யூஸ் பண்ணி எழுதலாம். ஹேவிங், ஆஃப்டர், அண்டு. பீயிங் போட்டு எழுதலாம். ஆஸ், சின்ஸ்ன்னு போட்டு எழுதலாம். அண்ட் சோன் போட்டு எழுதலாம். டூன்னு போட்டு எழுதலாம். ஸோ தட் கெனாட், குட் நாட், அண்டுன்னு போட்டு எழுதலாம். இதெல்லாம் கன்வர்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வைட்டல் ஆகும் உங்களுக்கு தெரில. பாருங்கள், இப்போ இந்த சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸ் இந்த புக்கில் இருக்க எக்ஸாம்பிளே பார்த்துப்போங்க. இதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும், இல்லை இதே தான் வரும், ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ வந்து சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸில் வந்து ராமு இஸ் டூ புவர் டு பை எ சைக்கிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ். இந்த இஸ்ஸு, வாக்குடு, கெனாட்டு, ரிக்கவர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ பாருங்கள், காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு இணைக்கிறது பார்த்திங்களா, நடுவில் போட்டு இணைச்சிருக்காங்க. அண்டு, எட்டு, அதர்வைஸு அதெல்லாம் போட்டு இணைச்சிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் தி ஃபாலோயிங் சென்டென்ஸு. ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டுட் அப். அப்போது காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லுங்கள், இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆஸ் சூன் ஆஸ் தி டீச்சர் சா தி டீச்சர், ஆஸ் சூன் ஆஸ் தி சில்ட்ரன் சா தி டீச்சர் தே ஸ்டுட் அப். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. சிம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஸ் வருண் இஸ் எ வர்ச்சுவஸ் ரீடர், ஈ பை எ லாட் ஆஃப் புக்ஸ். பீயிங் ஏ வர்ச்சுவஸ் ரீடர், வருண் பைஸ் எ லாட் ஆஃப் புக்ஸ். ஸோ அதுதான் சொல்கிறேன், சிம்பிள் காம்பவுண்ட் மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் கூட நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்கள். பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது காம்பவுண்ட் பாருங்கள். பிசைட்ஸ் பீயிங் எ டான்சர், ஷீ இஸ் எ சிங்கர். பிசைட்ஸ் பீயிங், ஷீ இஸ் எ டான்சர், ஷீ இஸ் ஆல்சோ எ சிங்கர். ஷீ இஸ் எ டான்சர் ஆஸ் வெல் அஸ் சிங்கர், இப்படி எழுதலாம். ஷீ இஸ் எ டான்சர் அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் எ சிங்கர், அப்படி எழுதலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காம்பவுண்ட் சென்டென்ஸ். இஃப் மீனா ரீட்ஸ் மோர், ஷீ வில் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் தி லாங்குவேஜ். சரிங்களா. மீனா மஸ்ட் ரீட் மோர் தென் ஒன்லி ஷீ வில் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் தி லாங்குவேஜ். மீனா மஸ்ட்டுங்கிறத அங்கே ஆட் பண்ணிக்கணும். ரீட் மோர் தென்னுங்கிறத ஆட் பண்ணிக்கணும். ஒன்லி ஷீ வில், அதாவது ஒன்லி ஷீ வில் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் தி லாங்குவேஜ். ஸோ இது பார்த்துக்கோங்க, இங்கே இருக்குது எல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இதுவே நீங்கள் வந்து வேறு மாதிரி கூட எழுதலாம். சரிங்களா. ஈ கம்பஸ்ட் தட் ஈ வாஸ் கில்ட்டி அப்படின்னு இருக்கு. ஈ கம்பஸ்ட் இஸ் கில்ட் அப்படின்னு எழுதலாம். அந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதலாம். ஈ ஃபாலோட் மை சஜஷன்ஸ், ஈ ஃபாலோட் வாட் ஐ சஜஸ்டட் அப்படின்னு எழுதலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சொல்கிறதுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும், அங்கே போய் எழுதுனா வராது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம எழுதி பார்க்கணும், எப்படி கன்வர்ஷன் ஆச்சு அப்படிங்கிறது. அப்போ நமக்கு என்னெல்லாம் பேசிக்ஸ் தெரியணும், டென்சஸ் தெரியணும், வேர்ப்ஸ் தெரியணும். இதெல்லாம் இப்போ சொல்கிற டைமில் அந்த மெட்டீரியலே இருந்தது. பட் அதெல்லாம் இப்போ சொன்னால் தமிழ் மீடியம் பசங்களுக்குலாம் புரியுமான்னு தெரில. இந்த 10 ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று வர வாய்ப்பு இருக்கும். அப்படி வரலைனாலும் எக்ஸாம்பிளாவது வரும். அண்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு நான் சொல்லணுன்னா சொல்கிறேன். பட்டு நாம தான் 3 தான் எழுதுனா போதும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து பஞ்சுவேஷன் எழுதிக்கோங்க, ஆக்டிவைஸ் பேசிவேஸ் அந்த புக்கிலுக்கு தான் வரும். ஜம்பிள் சென்டென்ஸ் எழுதிக்காங்க. எழுத முடியலாம் தான் இது எழுத சொன்னேன். இல்லை ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சொல்கிறேன். அதில் சின்ன சேஞ்சஸ் தான், ஆனால் கரெக்டாக அது சேஞ்ச் பண்ணணும், அதான் பிரச்சனை. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் புக் பேக்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. புக் பேக் பேஜ் நம்பர் சொல்கிறேன், இருங்க புக்கை பார்த்து சொல்கிறேன். இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இதுனா, ஒரு நிமிஷங்க. ரிப்போர்ட் ஸ்பீச் வந்து எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 145வது பேஜ்லேயும் 147வது பேஜ்லேயும் இருக்குது. ஓகேவா. ஒரு புக்கில் வந்து 145வது பேஜ் இருங்க எடுத்து காட்டுறேன். 145வது பேஜ். ஸோ அதை விட்டுருங்க, ஏன்னா அந்த புக்கில் இருக்கிறது அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, அது வரக்கு வாய்ப்பு கம்மி தான். உங்கள் வே டு சக்ஸஸ் கைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 326வது பேஜில் இருக்கும். வேணால் நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து அந்த கேட்ட கொஷின்ஸ் மட்டுமாவது ஒழுக்கமாக பார்த்துருப்போங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பட் இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு அது வந்து கன்வே ஆகுமான்னு தெரியல. பட் 2-3 எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் அது வந்து என்னால் காட்ட முடியல. நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கோங்க, சரியா. பட் எனக்கு தெரிஞ்சு பஞ்சுவேஷன், ஜம்பிள் சென்டென்ஸ், ஆக்டிவேஸ் பேசிவேஸ் அட்டன் பண்ணுங்கள். ஜம்பிள் சென்டென்ஸ் முடியலாம், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் ஆட் பண்ணுங்கள்.
ஓகேவா? அதிகமாக சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தோ போட்டு ஆட் பண்ணுறது, பட்டை தூக்கிட்டு தோ போட்டு ஆட் பண்ணுறது கேட்பாங்க. அன்லெஸ் அப்படின்னு போடுறத ஆட் பண்ணது கேட்பாங்க. பீயிங் போடுறத ஆட் பண்ணது கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஷீ இஸ் சிங்கர், ஷீ ஆல்சோ எ டான்சர் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகமாக பாருங்கள், கன்ஃபார்ம் எழுதிடலாம். ஸோ என்னால் முடிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். கிராமருக்கு நீங்கள் வந்து 6 மார்க் எடுக்கிற வாழ்த்துக்கள். இங்கிலீஷ் எப்படியாவது சென்டம் போடணும். தேங்க்யூ.